தூள் தூளாக கிளப்ப போகிறோம் சைதாப்பேட்டை வடகரியை. 1 கிலோ நாங்கள் கடலை பருப்பு எடுத்து அதை நாங்கள் ஊற வச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கும். ஒரு 3 வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு தூள் உப்பு, தண்ணி ஊற்றாம வடை பதத்துக்கு அரைக்கணும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க இந்த டைமு நம்ம வடைக்கு போகிற மாதிரி இல்லாமல் போண்டா மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு, மீடியம் சைஸில் 3 தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த வடகரிக்கு அளவா உப்புத்தூள், தேவையான அளவான தண்ணி ஊற்றிக்கிறோம். பொரிச்சு எடுத்த வடகரி மசாலா உடச்சி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்க்கணும். இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை போட்டு இறக்க போகிறோண்ணா. டிஃபன் எப்படி இருக்கு?